சிலையில் திருநீர் தடவிய அடுத்த நொடியே நிகழ்ந்த ஆச்சரிய சம்பவம். ஏகாம்பரேஸ்வர் கோயில்ல 200 ஆண்டுகள் பழமையான சிலை கண்டுபிடிப்பு. சிலை கிடைத்தும் தகவல் மறைக்கப்பட்டதா சமூக ஆர்வலருடைய குற்றச்சாட்டு பகீர் கிளப்பிருக்கு. சிலை கிடைச்சதுல மர்மம் இருக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. கோயில் மாநகரம் அப்படின்ற புகழ்பெற்ற காஞ்சிபுரத்துல அமைஞ்சிருக்கு. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒன்றான மண் தளமா விளங்கக்கூடிய ஸ்ரீ எலவார் குழலி உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோயில். இந்த கோயிலுக்கு நாள்தோறும் வெளி மாவட்டங்கள் மாநிலங்கள்ல இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சிவனை வழிபட்டுட்டு போறது வழக்கம். கோயில் கும்பாபிஷேக விழா நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல புனரமைக்கும் பணியானது நடந்துட்டு வருது. இந்த நிலையில தான் கடந்த 10 தினங்களுக்கு முன்னாடி இந்த பணியப்போ சிலைகள் கிடைக்கப்பெற்றதாகவும் அது தொடர்பான தகவல் வெளியில வரல அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலரான டில்லி பாபு அப்படின்றவரு ஆட்சியர் அலுவலகத்துல புகார் மனு ஒண்ணு அளிச்சிருந்திருக்காரு. அதன்படி இது தொடர்பா ஆய்வு மேற்கொள்றதுக்காக இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் ஜெயா, நகை சரிபார்ப்பாளர் குமார், தொல்லியல் துறை ஆலோசகர் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் இங்க ஆய்வு பணியை மேற்கொண்டதுல தண்டாயுதபாணி சிலை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அந்த சிலை 200 ஆண்டுகள் பழமையானதாகவும் மேலும் அந்த சிலை சேதமடைஞ்சிருக்கிறதுனால இது வழிபாட்டுக்கு உகந்ததில்லை அப்படின்னும் தொல்லியர் ஆலோசகர் இது தொடர்பான விளக்கம் அளிச்சிருந்திருக்காரு. இதன் காரணமா கோயில் வளாகத்துல பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.